Taste the Daily. திண்டுக்கல் மாவட்டம் மொட்டனம்பட்டியில் ஆற்றின் கரையோரம் மர்ம கும்பல் மணல் கொள்ளையில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 60 அடிக்கு மேல் கரையை உடைத்து மணல் அள்ளிய இந்த கும்பல் பொதுமக்கள் எதிர்த்து கேள்வி கேட்டால் கொலை செய்து விடுவோம் என மிரட்டுவதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் இச்சம்பவம் குறித்து அரசு அதிகாரிகளுக்கும் திமுக பேரூராட்சி தலைவருக்கும் புகார் அளிக்கப்பட்டும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பேரூராட்சி தலைவர்கிட்ட போய் இந்த 3 நாளாக சொல்லிட்டு இருக்கான், எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை. எங்களுக்கு கண்டிப்பாக பாதுகாப்பு பண்ணி தரணும். பல குடும்பங்கள் நீரில் மூழ்கி அபாயமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. பேரூராட்சி நிர்வாகங்களுக்கு நடவடிக்கை எடுத்து உடனே செஞ்சு தரணும். எங்களுக்கு இல்லைன்னா எங்களுக்கு விவசாய நிலங்களும் கிணறுகளும் வாழ்வாதாரமும் ரொம்ப பாதிக்குது. அரசாங்கம் மாவட்ட ஆட்சியரோ தாசில்தாரோ தலையிட்டு எங்களுக்கு இந்த உரிய நடவடிக்கை எடுத்து பாதுகாப்பு பண்ணி தரணும்னு தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். எங்களுக்கு குழந்தை தினசரி விளையாடுது, ஆடு மாடு மேய்க்கிறாங்க. ஆடு மாடு விழுந்து பலியாக இருக்க வாய்ப்பு இருக்குது, குழந்தைகள் விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உயிர் சேதம் ஏற்பட்டால் அரசாங்கம் முழு பொறுப்பு ஏற்றுக்கணும், அரசு நிர்வாகம் முழு பொறுப்பு ஏற்றுக்கணும். பேரூராட்சி தலைவர் தான் எங்களுக்கு பதில் சொல்லணும். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே ஐயன்கோட்டை பகுதியில் கழிவுநீர் கால்வாய்கள் இல்லாததால் வீட்டின் முன்பு கழிவுநீர் தேங்கி உள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதூர் 8வது வார்டு பகுதியில் உள்ள முல்லார் தெரு, ஊர்கால் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் வீட்டின் முன்பு கழிவுநீர் தேங்கி உள்ளதால் இரவு நேரங்களில் கொசுக்களின் தொல்லை அதிகமாக இருப்பதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர். கழிவுநீர் கலந்து வந்த குடிநீரை குடித்த ஏராளமானோர் காய்ச்சல், சளி உள்ளிட்ட நோய்களால் பாதிக்கப்பட்ட மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது தொடர்பாக அமைச்சர் ஐ. பெரியசாமி, ஆத்தூர் தாலுகா அலுவலர், ஐயன்கோட்டை ஊராட்சி தலைவரிடம் மனு கொடுத்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை மாங்காடு அருகே மின்சார வயரில் உரசிய கண்டெய்னர் லாரி தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஹரியானா மாநிலத்திலிருந்து டிஷ்யூ பேப்பரை ஏற்றிக்கொண்டு வந்த கண்டெய்னர் லாரி போரூர் அருகே உள்ள மொகலிவாக்கம் பகுதிக்கு சென்றபோது மின்சார வயரில் உரசியதால் தீப்பிடித்து எரிந்தது. தீயை பார்த்த ஓட்டுநர் உடனே தீயணைப்புத்துறைக்கு தகவல் அளித்தார். விடியா மாடல் தீயணைப்புத்துறை விரைவாக வராததால் அந்த கண்டெய்னரில் இருந்த டிஷ்யூ பேப்பர் முற்றிலும் எரிந்து சேதமானது. மின்வாரிய ஊழியர்கள் பராமரிக்காததால் ஒருவேளை அணில் ஓடி அந்த மின்வயர் தொங்கி இருக்குமா என மக்கள் ஏளனம் செய்து வருகின்றனர்.